பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இரண்டாவது செய்திக்கு ஆயத்தமா இருக்கீங்களா? ரைட், ஓகே. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நாம் கர்த்தரோடு இருந்தால் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். இம்மட்டும் நடத்தின கர்த்தரை நடத்த வல்லவராயிருக்கிறார். நாட்டில் கண்மணி போல காத்து கர்த்தர் இன்னும் தொடர்ந்து ஒரு குழுவாயிருக்கிற கர்த்தர் கருத்தில் தாழ்த்தி கடந்த நாட்களில் கண்மணி போருடன் நம்மை காத்தாரே. கடந்த நாட்களில் கண்மணி போருடன் நம்மை காத்தாரே. கர்த்தரையே நம்பி ஜீவித்திட திருவையோ நீங்கத சோதரிப்போவே. உங்களுக்கு எனக்கு கொடுக்கின்ற அருமையான ஒரு வார்த்தை, நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் கர்த்தர் உங்களோடு இருப்பார். நீங்கள் தேடினால் அவர் உங்களுக்கு வெளிப்படுத்துதான். நம்ம கொடுக்கப்பட்ட அருமையான ஒரு ஆலோசனை. தொடர்ந்து அதனுடைய தொடர்ச்சியை நாம் தியானிக்க செய்வாராக. நீங்களும் நானும் கர்த்தரோடு இருப்பதோட அடையாளம் வேதமாக அப்போஸ்தலர்களின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை சற்று நாம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 1:8. தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருப்பதனுடைய ரகசியத்தை நாம் விளங்கிக் கொண்டு அதை ஜனங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? பரிசுத்த ஆவி உங்களுக்கு வரும் பொழுது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் கர்த்தராக எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். கர்த்தரோடு இருக்கிற ஜனங்களை குறித்து வேதம் அழகே சொல்வதற்காக அந்த ஆவியானவர் தந்தரப்படும் பொழுது நீங்களும் நானும் ஆண்டவருக்கு என்று சாட்சிகளாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆசீர்வாதமான வார்த்தைகளை கொண்டு நாம் பேசுகிறோம், நல்லதுதான். ஆனால் அந்த நாளிலே உங்களுக்கும் எனக்கும் தேவன் சில ஆலோசனை கொடுத்து அந்த ஆலோசனை நடக்கும்போது ஆசீர்வாதம் சுதந்திரமாக்க வழிகளை நாம் காண்பிக்க விரும்புகிறார். போன வாரத்தில் பரிசுத்த ஆவியின் ஆராதனை நாம் அனுபவிக்கிறோம். எல்லா சபைகளிலும் பெந்தெகோஸ்தே நாளை அனுபவித்த நாட்கள். இந்த தொடர்ச்சியாக அந்த ஆவியானவரை நீங்கள் நானும் பெற்றிருப்பதால் ஆவியானவர் பெற்ற வாழ்க்கை வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்ட அருமையான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை பெரிய கமாண்ட்மெண்ட், ஒரு பெரிய கட்டளை சொன்னால் நீங்களும் நானும் ஆண்டவருக்கு சாட்சிகளாக இருக்க வேண்டும். ஆண்டவர் சொன்னார், யோவானை குறித்து என்னை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவர் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அநேக கிறிஸ்துக்காக சாட்சியை வாழ்ந்து வருவதை வேதத்தில் வாசிக்கிறோம். நாம் வாழ்கின்ற உலகத்திலும் கூட அநேக கிறிஸ்துக்காக வாழ்ந்து மறித்து மட்டுமல்ல, இன்றைக்கும் அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறதை மறிந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் சாட்சியாக இருக்க வேண்டும் என்ற கிறிஸ்துவ வாழ்க்கை. ஏதோ நாம் பிறந்தோம், வளர்ந்தோம், வாழ்ந்தோம், அப்படியே கடந்து போகிறோம் என்பதல்ல கிறிஸ்துவ வாழ்க்கை. கிறிஸ்துவ வாழ்க்கையில உங்களுக்கு எனக்கு ஒரு நோக்கமும் குறிக்கப்பட்டிருக்கிறது, இலக்கமும் குறிக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் பல பேர் சொல்கிறார், நான் எதற்காக அழைக்கப்பட்டேனோ அதை உறுதியாய் பற்றிக் கொள்ளும்படி நான் தொடர்கிறேன். பின்னாலே மறந்து முன்னாலே நோக்கி எனக்கு நியமிக்கப்பட்ட பந்தி பொருளுக்கு இலக்கை நோக்கி ஓடுகிறேன். இன்றைக்கு நீங்கள் நான் கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்கின்ற கிறிஸ்துவையும் கிறிஸ்துவுக்காக நாம் சாட்சியாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கிறிஸ்துவுக்கு அழகை சொல்கிறது, பரிசுத்த ஆவியானவர் உங்களில் வரும் பொழுது நாம் முதலாவது பலன் கொடுக்கிறோம். நாம அவர் இடமுறை மாற்றுகிறார். மாற்றின பின்பு கர்த்தர் சொல்கிற வார்த்தை அவருக்கு நாம் சாட்சியாக இருக்க வேண்டும். உங்கள் அநேக நான் அறிந்திருக்கிறேன், பல பின்னணியிலிருந்து கிறிஸ்துவை அறிந்து ஏற்றுக்கொண்டு வந்து மூழ்கி ஞானஸ்நானம் பெற்ற சபையில அந்த ஏற்படுத்தப்பட்ட அநேக குடும்பங்கள் இங்கு உண்டு. காரணம் நானும் கிறிஸ்துவுக்காக சாட்சியாக இருக்க வேண்டும் என்பதை அழைக்கப்பட்டவர்களாய் கிறிஸ்துக்காக வாழும்படி தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம்.
வேதம் சொல்கிறது. அப்படி அழைக்கப்பட்ட நீங்களும் நானும் ஆண்டவருக்கு என்று சாட்சியாய் இருக்க வேண்டும். எங்கெல்லாம் சாட்சியாய் இருக்க வேண்டும்? வேதம் அழகாய் சொல்கிறது. முதலாவது எருசலேமிலே நாம் சாட்சியாக இருக்க வேண்டும். இரண்டாவது யூதேயா சாட்சியாக இருக்க வேண்டும். மூன்றாவது சமாரியா சாட்சியாக இருக்க வேண்டும். நான்காவது உலகம் முழுவதிலும் சாட்சியாக இருக்க வேண்டும். இன்றைக்கு நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியாக வாழ்கிறோமா? உங்களை வந்து காண்கிறவர்கள் எனக்குள் வாழ்கிற உங்களுக்குள் வாழ்கிற இயேசு கிறிஸ்துவின் மக்கள் அறிந்து கொள்ளக்கூடிய வாழ்க்கையை நாம் பெற்றிருக்கிறோம். அதைத்தான் இந்த காலமே தியானிக்கும்படி அழைக்கப்படும். கர்த்தரோடு இருக்கிற ஒரு வாழ்க்கை, தேவனோடு சேர்ந்திருக்கிற ஒரு வாழ்க்கை. உங்களை வந்து காண்கிற மக்கள் இந்த உலகத்தில் இருக்கிறவர்களும் உங்களும் எனக்கு வித்தியாசமான ஒரு காலத்தை பார்க்க வேண்டும் என்று சமீபத்தில் ஒரு தெரிந்த திருச்சபையில ஒரு போதகருக்கு வரவேற்பு கொடுக்கப்பட்டது. இப்பெல்லாம் டிரான்ஸ்பர் சீசன் 5 ஆண்டுகளுக்கு போதகர் மாற்றம் அவருக்கு மாலை அணிவிக்கிறார்கள், சால்வை அணிவிக்கிறார்கள், அவரை கனப்படுத்துகிறார்கள். அப்பொழுது லாபத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு அவர் சொல்லுகிறார், இதையெல்லாம் நான் மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறேன். நல்லதுதான், உங்களை கனப்படுத்துவது நல்லதுதான். ஆனாலும் நமக்கு ஒரு மாற்றம் வேண்டும், ஒரு டிஃபரன்ஸ் வேண்டும் என்று சொன்னார். என்ன சொன்னார்? செக்யூலர் பீப்புளை போலவே ஆவிக்குரிய மக்களும் இருக்கக்கூடாது. அரசியல் தான் போகிறார்கள், சாலை கூட மாலை போடுகிறார். அதே போல திருச்சபைக்குள்ளும் கூட இந்த பழக்கங்களை நாம் கொண்டு வர வேண்டாம் என்று அவர் சொன்னார். சாதாரண விஷயத்தில் கூட இன்றைக்கு அவர் சொல்லுகிற காரியம் உலக மக்களுக்கும் நமக்கும் ஒரு வித்தியாசம் இருக்க வேண்டும். அதுதான் நாம் போகிறோம், வாழ்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கை மற்றவரோடு கூட ஒத்து போகிற வாழ்க்கை இல்லாமல் அவர்களுக்கு கிறிஸ்துவை நாம் எடுத்துக்காட்டுகிற வாழ்க்கை வாழ வேண்டும். முதல் வார்த்தை எருசலேமிலே நான் சாட்சியாக இருக்க வேண்டும். எருசலேம் என்று சொன்னால் சொந்த வீட்டை குறிக்கிறது. பிரியமானவர்களே, சொந்த வீடு, நம்முடைய வீட்டிலே முதலாவது நாம் சாட்சியாக இருக்கிறோமா என்பதை கர்த்தர் விரும்புகிறார். கணவன், மனைவி, பிள்ளைகள், இது ஒரு குடும்பம், இதுதான் சொந்த வீடு. இந்த வீட்டுக்குள் நாம் கிறிஸ்துவுக்கு முதலாவது சாட்சியாக இருக்கிறோமா? எருசலேம் சொன்னால் வசிக்கிற இடம் என்றது, dwelling place. அந்த dwelling place நாம் ஆண்டவருக்கு எப்படி வைராக்கியமாக இருந்திருக்கிறோம் என்பதுதான் கர்த்தர் முதலாவது பார்க்க விரும்புகிறார். தேவன் கொடுத்த குடும்பத்தில் கணவன், மனைவி, பிள்ளைகள், இந்த கணவன், மனைவி, பிள்ளைகள் கூட நாம் சாட்சியாக இருக்கிறோம் என்பதுதான் முதலாவது தேவன் பார்க்கிற காரியமாக இருக்கிறது. முதலாவது குடும்பத்துக்குள் சாட்சியாக இருக்க வேண்டும். ஒரு தகப்பன் குடும்பத்தின் தாயாக இருக்கிறார், அவனுக்கு கிறிஸ்து தலையாக இருக்கிறார். அந்த கிறிஸ்துவை சார்ந்து வாழ்கிற ஒரு மனிதன் 128ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் சொல்கிறது, கர்த்தருக்கு பயந்து அவன் வழியில் நடக்க வேண்டும், அப்பொழுது அவன் ஆசீர்வாதமாக இருக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை குடும்பத்தில் வாழ்கிறானா என்பதை தேவன் காண விரும்புகிறார். இன்றைக்கு நம்முடைய குடும்பங்களிலே நம்முடைய தகப்பன் எப்படி இருக்கிறார், தகப்பனை குறித்து நம்முடைய சாட்சி எப்படி இருக்கிறது? இன்னைக்கு உலகம் முழுவதும் இன்னைக்கு இந்த நாள் என்னடே ஃபாதர்ஸ் டே. உங்க அப்பா பார்த்து சொன்னீங்களா? சொன்னீங்களா இல்லையா? எப்படி சொன்னீங்க? அப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்பாவை பார்த்து சொல்லணும்ல, இதை பெரிய ஒரு திருவை நல்ல தகவலை கொடுத்துருக்கிறேன்னு சொல்லி ஒவ்வொருவரும் அப்பாவுக்கு நன்றி சொல்லணும், வாழ்த்து தெரிவிக்கணும். இன்றைக்கு அந்த அப்பாவுக்கு வேணும் சொல்கிறது, நான் குடும்பத்தினராக இருக்கும்போது கிறிஸ்துவுக்கு என்று சாட்சியாக இருக்க வேண்டும். முதலாவதாக வேணும் சொல்கிறது, குடும்பத்துடைய தலைவன், தலைவி, கொடுக்கப்பட்ட பிள்ளைகள் அனைவரும் நான் சாட்சியாக இருக்க வேண்டும். சொல்லுவார், man builds a home, thousand, but woman makes it a home என்று சொல்வார். ஒரு மனிதன் வீட்டை கட்டுகிறான், ஆனால் அழகான குடும்பம் மாற்றுவது பெண்ணுடைய கருத்தில் இருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய குடும்ப தலைவனை குறித்து வேணும் சொல்கிறது, அந்த வாசிக்கப்பட்ட வசனத்தின்படி கர்த்தருக்கு பயந்து அவர் வழி நடக்கும்போதுதான் 128ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம் சொல்கிறது, அவர் ஆசீர்வாதமாக இருப்பார். அவர் மனைவியோடு கிடைக்கிற திராட்சை கொடியை போலவும் பிள்ளைகள் ஒருவருக்கு கதிர்களை போலவும் இருப்பார்கள். அவர் கையின் பிரயாசத்தெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அவருக்கு வாக்கியமும் நன்மை உண்டாயிருக்கும். 4ஆம் வசனம் அழகா சொல்லுது, இவ்விதமாய் அவன் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன், கர்த்தரோடு இருக்கிற மனுஷன் தான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட முடியும். கர்த்தரோடு இருந்தால் அவர்களோடு இருப்பார், அவர்களோடு இருந்தால் கர்த்தரை ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு அநேக குடும்பங்களில் கணவனை குறித்த, தகப்பனை குறித்த சாட்சி இருக்கிறதா? அதை நாம் நிறைய பேருடைய குடும்பங்களில் புருஷன் சாட்சி இருக்கிறது. ஒருவேளை நீங்க என்னையே கேட்கலாம், நீ யோகியமா கேட்கலாம், நீங்க ஏன்
என்கிட்ட கேட்கறத விட நேரம் எங்க வீட்டுக்கு போய் என் மனைவிட்ட கேளுங்க. பிரசங்கம் பண்றாரு வந்து ஓரம் ஊட்டுறாரு. என்ன விஷயம் அவங்க கேளுங்க. அப்பதான் ஏழாம அவங்களுக்கு தெரிய வரும் நான் எவ்வளவு யோக. நீங்க என்ன கேட்கணும், அவங்ககிட்ட கேட்கணும், என் மகன்கிட்ட கேட்கணும், என் மகன்கிட்ட கேட்கணும். அப்பதான் சாட்சி வைக்கணும். ஒருவேளை அவங்க என்ன தாரமாக சொன்னாங்கன்னா கையெல்லாம் கட்டி போட்டுட்டு மைக்க கீழே போட்டு இதோட ஊடி கூட்டு நம்ம போயிருக்கோம். ஏன் சாட்சி நம்ம அதே காலையில் இல்லை. சாட்சியில் அது தைரியமாக கற்றுக்கு வாழ்க்கை அப்படிப்பட்ட குடும்பங்களை தேவன் ஆசிர்வதிப்பதற்கு யோசிப்போம். நேற்று சாட்சியாக எப்படி நான் ஆசிர்வதிக்க முடியும்? என்னோட இருப்பது எனக்கு சிந்திருப்பதில்லை எப்படி நான் ஆசிர்வதிக்க முடியும்? ஒரு குடும்பத்தால் திருப்பத்து சாட்சியாக கற்றுக்கு பயந்து கற்று என்னென்ன சொல்லுது அதன்படி வாழ வேண்டும், எழுப்ப வேண்டும், வேதத்தை வாசிக்க வேண்டும், செய்ய வேண்டும், எல்லாவற்றிலும் அவர் நேர்த்தியாக இருக்க வேண்டும். வேதம் அழகாக சொல்லுகிறது, ஒரு புருஷன் அவர் கொடுக்கப்பட்ட வேலையை கண்டிப்பா செய்யும். வேலை செய்யாம உழைக்காம இருக்கவே கூடாது. ஒரு புருஷன் தலைவராக வேலைக்கு போகணும், போய் சம்பாதிக்கணும். ஒரு வேலை அவர் வேலை செய்ய விருப்பம் இல்லைன்னு சொன்னா வேலை சொல்லுறது அவன் சாப்பாடு தட்டுல என்ன பண்ண கூடாது, கையே வைக்கக்கூடாது, சாப்பிடக்கூடாது. வேலை சொல்லுகிறது பழமொழி சொல்வார்கள், உத்தியோகம் என்ன லட்சணம், புருஷ லட்சணம். இந்த மட்டும் அப்படிங்க சொல்லுது, உத்தியோகம் புருஷ லட்சணம். அதனால எல்லா குடும்பத்திலும் கண்டிப்பா வேலைக்கு போயாது. நானா ஜீவனை கொடுக்குற நாள் வரைக்கும் நான் ஆண்டு மகிமையா உழைக்கிறான். எந்த காரியமா இருந்தாலும் அவன் உழைத்த குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும். அவருடைய வாழ்க்கை ஒருவேளை அவன் உழைக்காம அவன் ஆசையே அவனை கொடுத்து ஒரு வேலை ஆகவே தன் வேதத்திலே நான் எல்லாவற்றிலும் கீழ்ப்படிந்து மனதில் கொடுக்கிறேன். இந்த நாடு பாந்தத்திலிருந்து ஆரம்பிக்கும் குடும்பம் எப்படி ஆசீர்வாதமாக சாட்சியாக இருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, ஒன்று முதல் சங்கீதம் 2 வசனத்தில் வேதத்தில் தியானமாயிருந்து இரவு பகல் வரை கர்த்தருக்கு பிரியமாயிருந்து இரவுக்கு தியானிக்கிற மனுஷன் ஒரு அழகான சாட்சியம். அப்போ சொல்றது 10ஆம் அதிகாரம் நீ வீட்டுக்கு வாசித்து பார்க்கிற கொரோனா குறித்த வேதம் சொல்கிறது, முதல் 4 வசனங்களிலே பெரிய ஒரு உத்தியோகத்தில் இருக்கிறார், பெரிய ஒரு அதிகாரம் இருக்கிறார். ஆனா வேதம் சொல்லுகிறது 2ஆம் வசனம் வாசிக்கலாமா? அவன் தேவபக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் பயப்படுவனாக இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுது தேவனை நோக்கி ஜெபம் கொண்டிருந்தான். குடும்பத்தை எழுதணும், கர்த்தருக்கு பாவி எழுப்பி உணங்கா படிக்கணுமா, ஜெபித்தோமா, வேதத்தை வாசிக்கணுமா, தியானம் செய்யணுமா. வேதம் சொல்கிறது ஒரு குடும்ப தலைவனை முதல்ல கர்த்தருக்கு பயப்படுறவராக இருக்கணும், குடும்ப ஜெபத்தை நடத்துகிறவனாக இருக்கணும், வேதத்தை தியானிக்கிற ஒரு தலைவனாக இருக்கணும். வேதம் வீட்டார் அனைவரோடு வீட்டில் குடும்ப ஜெபத்தா அப்பா எழுதி நடத்துறாங்க, அம்மா பிள்ளைகள்லாம் சேர்ந்து குடும்பத்தில் ஜெபத்தில் ஈடுபடுகிறார்களா? நிறைய பேர் சொல்லுங்க, நீ பார்த்துக்கோ அம்மாட்ட சொல்லிடுவேன். நான் மட்டும்தான் வர பிள்ளைகள் அவங்க எழுத மாட்டேங்கிறாங்க, 6 மணிக்கு எழுப்புமான்னு சொல்றாங்க. அப்புறம் அழகாக இருக்க முடியிட்டு இன்னொரு 5 நிமிஷம் தூங்குறாங்க. அந்த 5 நிமிஷம் அடுத்த 5 நிமிஷம் ஆகும், அது அப்படியே 8 மணிக்கு ஜெபத்துக்கு வர வேண்டும். குடும்பங்கள் மேக்சிமம் அழிஞ்சிருக்கும். அதான் குடும்பத்தில் பிரச்சனைகளும் போராட்டங்களும் வேதனைகளும் கண்ணீர்களும் கவலைகளும் கர்த்தரோடு இருந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். தேவன் சொல்கிற வார்த்தை நாம் எப்பொழுதும் கர்த்தரோட கரெக்டா இருக்க வேண்டும், தேவனை சேர்ந்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். வேதனை குறித்து 22ஆம் வசனத்திலே அவன் நீதிமானாய் இருந்தான். வேதம் சொல்கிறது கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனை கர்த்தரோட நீதிமானாய் மாற்றுகிறார். நீதிமானுக்கு சகல ஆசீர்வாதங்களையும் கொண்டு வருகிறார். ஒரு குடும்பத்தின் தலைவர் எல்லாவற்றிலும் கிறிஸ்துவை சார்ந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை இருக்க வேண்டும். ஒரு தீர்மானம், ஆண்டவரே இன்றும் கூட என் குடும்பத்தை நேர்த்த நடத்த நிறுத்தி வைத்தார். கர்த்தருக்கு உண்மை உத்தமாக இருக்க எனக்கு உதவி தகப்பன் குடும்பத்தின் தலைவர் கர்த்தருக்கு சாட்சியாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக குடும்பத்தில் யார் இருக்கா? தலைவனுக்கு யார் இருக்கா?
அமைதியாக நீங்க வீட்டில் இருந்தா நாங்க வந்து நிம்மதியா இருக்கோம். நான் ஒரு வார்த்தை பேசினா எத்தனை வார்த்தை எடுத்து அள்ளி பேசுறீங்க. அமைதியா இருந்து பழகுது. இப்போ உங்களை பற்றி பேசுறோம். அடுத்தது வேதம் சொல்லுகிறது மனைவி குறித்து. இதான் மனைவி எப்படி நீதிமொழி 14 அதிகாரம் 3 சித்தத்தை வாசிக்கிறோம். நீதிமொழி 14 வந்து என்ன சொல்லுது? புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். புத்தியில்லாத ஸ்திரீயோ தன் கைகளினாலே அதை இடித்துப் போடுகிறாள். இன்னைக்கு மனைவி குறித்து வேதம் சொல்லுது, உங்களை குறித்து வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் மாத்திரமல்ல, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இருக்க வேண்டும். எருசலேமிலே நீங்கள் நானும் சாட்சியம் பண்ண வேண்டும். குடும்பத்தின் தலைவர் எப்படி இருக்கிறார்? புத்தியுள்ள ஸ்திரீயாக இருக்கு. அந்த ஸ்திரீ தான் வீட்டை கட்ட முடியும். ஒருவேளை புத்தியில்லாத ஸ்திரீயா இருந்தார், அவள் தன் கைகளினாலே தன் வீட்டை இடித்து போடும். அது தமிழ் அழகா பழமொழி சொல்லுவாங்க, ஆவதும் இல்லாமல் தர மாட்டீங்களே. நாங்க முடிஞ்ச சொல்லுவோம், ஆழ்வதும் தெரிஞ்சுச்சா? இன்னைக்கு ஒரு குடும்பத்தை எடுத்து நிறுத்துவதும் நீங்க தான், ஒரு வழிபடுறேன்னு சொல்றதும் நீங்க தான். என்ன சொல்ற புருஷன் போயா வேலை புருஷன் ஒருத்தர் இந்த காலத்துல வந்துக்கிறது இல்லை. ஆபரகாம் வாழ்ந்த நாட்களில் அவன் மனைவி அவனை பார்த்து எப்படி கூப்பிட்டாங்க? புருஷனே ஆண்டவனே கூப்பிட்டாங்க. இன்னைக்கு எப்படி கூப்பிடுறாங்க? வாடா போடா. என்ன மரியாதை? எங்கடா இருக்க? என்ன பண்ணிட்டு இருக்கு? அவன் ஏதாவது போய் சொன்னா தோணுதான். ஏன்னா எங்களுக்கு போன் அவன் எங்க இருக்கிறான்? ஒரு சின்ன புருஷன் அந்த ஸ்பாட்ல அவன் வீட்டுக்கு வா, அடுத்த தோசைக்கல்ல வச்சு கரண்ட ரெடியா சூடு பண்ணி வச்சுக்கிறாங்க. எல்லாம் தொடர்ந்து ரெடியா வச்சுக்கிறாங்க. கதவு பின்னாடி உள்ள நுழைஞ்சு செமமாக்கு. வீட்டுல சமைக்கிறது கிடையாது, சமைக்கிறதே கிடையாது. நோ குக்கிங். இப்பதான் ஒன்லி குக்கிங். நோ குக்கிங் இருக்கா? ஒன்லி குக்கிங். காலை எழுப்புனா உடனே எப்பா எனக்கு என்னமோ டெய்லி ஒரு பண்ணுவோம். ஒரு மாதிரி வருது. அது எப்படி ஒரு மாதிரி டெய்லி வரும்? ஆனா ஒரு நாளைக்கு ஒரு மாதிரி வரும். என்னன்னா போன் பண்ணி இந்த சொமோட்டால 2 பொங்கல் சொல்லியிருக்கேன், அப்படியே 2 மசாலா சொல்லியிருக்கேன். அப்படி கொஞ்சம் எழுப்பி போய் அந்த பாத்திரத்தை கழுவி பாலை காய்ச்சி தீயை போட்டு போன எனக்கு இல்லை. நீ என்ன பண்ண போற? எத்தனை குடும்பம் நாசமா போறதுக்கு காரணம் வேதம் சொல்லு, புத்தி இல்லாத ஸ்திரீ தன் வீட்டை தன் கையினாலே இடித்து போடுகிறார். நம்முடைய குடும்பம் கிறிஸ்துவுக்காக ஸ்டார்ட் பண்ணணும். நீங்களும் நானும் வேதம் அழகே சொல்லுது. அழகே புத்தி உள்ள ஸ்திரீ வேதம் சொல்கிறது. புத்தி உள்ள ஸ்திரீ முத்துக்களை பார்க்கிலும் சொன்னார். உங்க புருஷன் உங்களை பார்த்து நேர ஸ்திரீ கொடுத்தா இருந்தது. ஆனா அவளுக்கு எல்லாவற்றிலும் நீ மேம்பட்டவளாக இருக்கிறாய் சொல்ல முடியும். எத்தனை புருஷன் சொல்ல முடியும்? என் மனைவி ஒரு முத்து இருக்கு. வேற பாருங்க, உங்க குட்டி என்ன வேலை போட்டுருக்குது. நம்ம போய் சும்மா சாதா கட்டுக்கு இமிடேஷன் வாங்கி பொங்கல் போட்டுருக்கு. ஆண்டவர் சொல்றா, நீங்களாம் முத்தவா இருக்கீங்க, நீங்களே முத்தவா இருக்கீங்க. வேறதான் முத்து எல்லாம் சொல்றாங்க. ஒரு மனைவியை கண்டுபிடிக்கிறவ அவன் குணசாலி முத்துக்களை பார்க்கணும். நான் தைரியமா சொல்லுவேன், நான் முத்த கண்டுபிடிச்சேன். என் மனைவி பெரிய முத்து. என் மனைவி தூத்துக்குடி என் மனைவி சொந்த ஊரு. எல்லாம் வந்தாங்க, கேட்டாங்க, பார்த்து முத்து பிடிக்க வாரீடா இதான் பாருங்க அப்படின்னு அட்டை பிடிச்சு கிளம்பி போயிட்டோம். எனக்கு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. கல்யாணம் ஆகும் போது எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்குது. அதுதானே எல்லாருக்கும் ஒரு ஆசை. இந்த பக்கம் சரி, அந்த பக்கம் சரி, எல்லாருக்கும் ஒரு ஆசை. கொண்டாட்டி வர கொண்டாட்டி எப்படி இருக்கணும்னு ஆசை. என்ன கேட்டாங்க, நான் 3 பாயிண்ட் சொன்னேன். முதல் பாயிண்ட், என் கொண்டாட்டி நல்லா குண்டா நல்லா குண்டாடணும். ரொம்ப குண்டாடணும் பிடிக்கணும். நம்பர் 2, நிறைய பேர் இதெல்லாம் சிம்பிள் மாதிரி போச்சுட்டு அவன் கண்டிப்பாக ஒரு செத்துற மாதிரி இருக்குது. எல்லாரும் சிம்பிள் என்ன பண்ணுவாங்க. ஆனா எனக்கு ரொம்ப குண்டா கேட்டேன். அதே நல்ல நீளம் மூடி இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். 3வது வீட்டுக்கார ஒளித்துல செல்ல ஜெபிக்கிற பாடல் பிள்ளையா இருக்கணும்னு ஆசை.
நிறைய பேரை பார்த்தாங்க. எனக்கு பிடிக்கல, எங்க அப்பா அம்மா பிடிக்கிற ரைட். அப்புறம் எப்படியோ உடனே திருப்பி நேரம் வந்து போகிறார் போகணும். பார்த்த உடனே பிடிச்சிருச்சு. ஏன்னா அந்த சைஸ் அப்படி கல்வாசல் நின்னாங்கன்னா போன ஒருத்தன் உள்ளே போக முடியாது, ஒருத்தன் வெளியே வரணும். அந்த சைஸ் எப்படி யோசிச்சு பாருக்கு. அவ்வளோ அழகா அழைச்சிட்டாங்க. நான் பழைய மாதிரி சொல்லிட்டு எப்படி பழைய அளவுக்கு வந்து இது ஒரு ஆசை நமக்கு போனேன். அதே மாதிரி நல்ல பாருங்க பாருங்க எவ்வளவு முடியுது பாருங்க காட்டுறாங்க. அதே மாதிரி சொல்லிக்கிறோம் தைரியமா சொல்ல முடியும். ஒவ்வொரு கணவரும் தன் மனைவி குறித்து சாட்சி, சொந்த வீட்டுல மனைவி குறித்து சாட்சி. எப்படிங்க உங்க மனைவி எப்படி? ஆனா நீங்க சும்மா இந்த வாழை கலந்து விடாதீங்க, நான் ஏதாவது சொல்லிட போறேன். அவருக்கு அழைப்பு எல்லாம் கட்டணும் தெரியல. வாழ்க்கையே நரகமாக போச்சு, வாழ்க்கை இருந்து போச்சு. சொல்லுவாங்க இந்த காரியம் இது கத்தரால் வந்தது. 3 மாசம் ஆன உடனே இது ஏடா வந்து இதுக்கு நம்ம நிலைமை வாழ்நாள் சொல்லிட்டு இருக்கணும். எங்க திருமணம் முடிச்சு 33 வயசு 33 வருஷம் ஆயிடுச்சு. இன்னைக்கு சந்தோஷமா அடிக்கடி நாங்க பேசிக்கணும். உலக பிரகாரம் கத்தரோட்டு யாருக்கு போக முடியும். எப்பா எனக்கு உள்ள விட்டா யார் இருக்கா, அவங்க டேடி உள்ள விட்டா எனக்கு யார் இருக்கா, இதெல்லாம் பேசி நம்ம அப்படி வாழணும் இப்படி வாழணும். ஆரம்ப நாட்கள் ரொம்ப ஜாலியா பேசிக்கிட்டு இருக்கோம். இப்ப தாக்கலாம் வேற மாதிரி மாறுது. உடல் மொழி நாம் உயர்வனா இல்ல உடல் மொழி நாம் உயர்வனா அப்படிங்கிற வார்த்தைகள் மாற ஆரம்பிக்கும். கடைசி அந்த வார்த்தைகள் மாறி வேண்டாம் சேர்ந்து இருக்கும். அதான் உண்மையான ஒரு ஆரம்பிக்கும். நடக்கிறது வேற விஷயம். அந்த வார்த்தைகள் எல்லாம் நம்மளுடைய சாட்சி தெரியாம தலையில கட்டி வச்சுட்டாங்க. மாட்டிட்டு முடிக்கிறேன், என்ன பண்றதுன்னே தெரியல. ஒரு சீர் செய்து ஒரு கல்யாணத்துல சொன்னார். கல்யாணம் பண்ண விஷயம் கொஞ்ச நாள் சண்டை இருக்கும். 9,000 வராங்க. மாஸ்டர் கிறிஸ்டியனுக்கு பிடிக்கல, எங்களுக்கு டைவர்ஸ் கொடுத்துருங்க, எங்களை பிரிச்சு விட்டுருங்க. இல்ல இல்ல நீ தானே வாக்கு கொடுத்த, வாழ்விலும் சுகத்திலும் எல்லாத்திலும் உன்னோட இருப்பேன்னு சொன்னீங்கம்மா. நம்ம சொன்னேன், நானா பார்த்தா சொன்னேன், நான் சொன்னேன். நீங்க சொன்னீங்க பின்னாடியே சொன்னேன். நீங்க தான் அந்த பாசம் சொன்னாரு. அன்னைக்குதான் எனக்கு புத்தி தெரிஞ்சு. அன்னையில இருந்து அவர் தீர்மானம் எடுத்தாராம். கல்யாணம் பொண்ணையும் மாப்பிள்ளையும் அழைத்து செல்வாங்க. ஆனா நேரம் நேரங்கள் பார்த்து பேசுவாங்க. நீங்க அன்னையே பார்த்து கையில மாட்டி விட்டுருக்கீங்க. இப்ப நேரம் பார்த்து பேச விட்டுறாரு. இதுதான் நிலைமை. மனைவி மனைவி தத்துவம் அப்படி மனைவி புத்திசாலி குடும்பத்தை கட்டுகிற அவதான் எல்லாரும் சாட்சி பெற்றார். கிறிஸ்துவுக்குள் பிரியமான புருஷனுக்கு ஒரு கிரீடமாக இருக்கிறாள். நீதிமொழிகள் 12:4 குலசாஸ்திரியை குறித்து சொல்கிறது. 21:9 வாசித்து பாருங்கள். அழகான வேதம் சொல்கிறது. நீதிமொழிகள் 21:9 ஒரு வீட்டை குடியிருப்பதை பார்க்கிலும் வீட்டின் மேல் ஒரு மூலையில் தங்கியிருப்பதே நலம். யார் எப்படி இருக்காங்க? வீட்டுல நம்ம எப்படி இருக்காங்க? யார் மாதிரி இருக்காங்க? சொல்லுங்க. உலகத்தானே சொல்லுது வேதம், நான் தான் சொல்றேன். பாப்பா நீங்க தான் வாசித்தீங்க. கண்டக்க முடி மனுஷன் தப்பிச்சா போதும் நல்ல தெரிவிக்க ஓடுறான். சண்டக்காரியான ஸ்திரியோட ஒரு வீட்டுல இருக்கிறத காட்டுல எங்க இருக்கலாமா? மாடியில போய் மாடியில அப்படி சொல்றாங்க,
ஒவ்வொருத்தரும் ரூம்ல ஒதுங்கிடுறாங்க. அடுத்த வசனம் பாருங்க, 10 வசனம். சண்டைக்காரியும் கோபக்காரியுமான ஸ்திரீயுடன் குடியிருப்பதை பார்க்கிறோம். எங்க ஓடுறாங்க? ஞாபகம் வச்சுக்கோங்க. என் புருஷன் வீட்டுக்கே வரமாட்டேங்கிறான், குடிச்சிட்டு எங்கேயோ போயிடுறான். ஏன் போறான்? காரணம் தான் சண்டைக்காரியும் கோபக்காரியும். இந்த வீட்டுல கூட இருக்கிறத விட நான் எங்கேயாவது போறேன் ஓடி. வீட்டுல சண்டை போடுற அம்மாவா இருக்கு. அடிக்கடி கோபம், தேவையான கோபம் நல்லதுதான். ஆனா எதற்கு எடுத்தாலும் கோபப்படுவது என்பது நல்லது. கோபம் தான் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். நீங்க நல்லா ரொம்ப சந்தோஷமா ஆனந்தமா இருக்கீங்க நினைச்சா உங்க அப்ரோச் நல்லா இருக்கும். கரெக்டான கொடுக்குமா, நீங்க என்ன டிஃபரன்ஸ் செய்யணும் அப்படின்னா அன்பா கேட்பாங்க. ஒருவேளை கோபமா இருக்காங்கன்னு சொன்னா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அடி கிச்சன்ல எல்லாம் பறக்கும், பிளேட் பறக்கும். அப்பதான் கரண்ட் உடன் அப்பதான் கேட்கும், கமான் கேட்கும். காரணம் இந்த டான்ஸ் ஆடணும்னு சொல்றாங்க. இந்த தம்பி ஒரு பாட்டு நான் பாடுறேன். இல்ல இல்ல உதாரணத்துக்கு போட்டுக்காரு. எத்தனை பேர் தட்டை கீழே போடுறீங்க, டம்ளர் போட்டு உடைக்கிறீங்க, எத்தனை பிளேட்டு பறக்குது. கேட்டா கை தவறி விழுந்துருப்பான். அதுதான் கை தவறுமா? கோபத்தோட வெளிப்பாடு. நீங்கள் கத்தோடு இருக்குன்னு சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் கத்தரை வாழ்க்கை மாற்றம். இப்படிப்பட்ட வாழ்க்கை தான் தேவன் வாழ்க்கையில எல்லாவற்றுக்கும் ஆண்மணி அவர் கத்தர் பயன். பெண்மணி புத்தியுள்ள ஸ்திரீயாக இருக்கணும். எப்போதும் சண்டை போடுவதும் கோபங்கள் இருப்பதை நீங்கள் விரும்புகிறார்கள். அழகா சொல்லுவாங்க, உங்களோட மனசு யாருக்கு தெரியும்? உங்களோட மனசு சொல்லுங்க. எல்லாம் ஆளுங்க தான் சொல்லுவாங்க சார்பு. ஒரு பொண்ணோட மனசு என்ன? அதுவும் நல்ல ட்ரைனிங் கொடுத்து வச்சுட்டு போகுது. ஒரு பொம்பளோட மனசு பொம்பளை தான் தெரியும். ஒரு ஆம்பளை மனசு யாருக்கு தெரியும்? ஆம்பளோட மனசு யாருக்கு தெரியும்? அதுக்கு அவங்களுக்கு தெரியும். கேட்டு பாருங்க, ஒரு பக்கம் என்ன உட்பட நான் என்ன தெரியும், எனக்கு தெரியும் அடுத்த நிலைமை என்ன ஆகும் இருக்கு. வாழைய விட்டோம் முடிஞ்சு தெரியும். அப்படியா சொன்ன வீட்டுக்கு பாருங்க. ஒரு பொம்பளோட மனசு பொம்பளை தான் தெரியும். ஒரு ஆம்பளோட மனசு ஆள்காலுக்கு போமா, நேரா போவோம். ஒரு கோட்டை ஆனா உங்களுக்கு தெரியும் உள்ள வாழ்க்கையில் காரணம் நிம்மதி. ஆண்டு சாட்சி விசேஷமா இந்த நாளில கர்த்தர் சொல்லுகிற உங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களிலே வீட்டு வாசல்ல வீட்டுக்கு வெளியே பிள்ளை அழுதுட்டு இருக்கான். பாப்பா வந்தவர் கேட்டிருக்காரு, ஏன் பாப்பா வீட்டுக்கு வெளியே அழுதுட்டு இருக்க? அம்மா அடிச்சுட்டாங்க. அம்மா அடிச்சாங்க, அப்பாட்ட சொல்ல வேண்டியதானே? அப்பா உள்ள அழுது இதான் அடி வெளியே வாங்குது. அம்மா ஒருத்தருடைய வாங்கிட்டாங்க. இந்த குடும்பம் இப்படி இருக்கக்கூடாது. இந்த நாளில எல்லா பிள்ளைகளும் வாழ்க்கை கட்டோடு இருந்தால் நான் கற்றுக்கொண்டு அடுத்த பிள்ளைகளுக்கு வேதம் சொல்கிறது, நீங்கள் ஒலிவுமர கன்றுகளை போல் இருக்க வேண்டும். ஒலிவுமர கன்றுகளை போல் இருக்க வேண்டும். ஒலிவுமர இயேசு வாழ்ந்த நாட்டிலே இருந்த எல்லாரும் மனம் நீடித்த நாட்களுக்கு அபிஷேகத்தை குறிக்கிறது. நம்முடைய பிள்ளைகள் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களா இருக்கணும். சும்மா சும்மா ஏத்து பேசுறதா இருக்கக்கூடாது.
புரியுதா? அப்பா என்ன சொன்னாலும் கேட்கணும், அம்மா என்ன சொன்னாலும் நேற்று பேசக்கூடாது. அப்படியே ஏதாவது பேசினா நான் வீட்டுக்கு ஓடி போறேன். பாருங்களேன், 2 நாள் அத்தை விட்டு போடலாம், மாமா விட்டு போடலாம். 3 நாள் அத்தை சொல்லுவாங்க, எப்படா கிளம்புற? மாமா சொல்லுவாரு, போறியா? மாமா அக்கா சித்தப்பா பெரியப்பா எல்லாம் 2 நாள் பார்ப்பாங்க. அதோட சரி, பெற்ற தகப்பன் தாயை போல எந்த பிள்ளையும் யாரும் பராமரிக்க மாட்டாங்க. பிள்ளைகள் இன்னைக்கு பெற்றோர் பாதஸ்தே இன்னைக்கு பாதருக்கும் மதருக்கும் நீங்க கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் மாற வேதம் சொல்கிறது. பூமியிலே ஒரு வாழ்நாள் நீடித்து பெற்றோரை நீ கனம் பண்ண வேண்டும். பேசக்கூடாது. அப்பா அம்மா அவங்க வருமானத்துக்கு ஏற்ற எந்த சந்தோஷமா பெற்றுக்கொள்ள வேண்டும். அவங்க பிள்ளைகள் என்ன சொல்றாங்க வாசிக்கலாமா? ஏசாயா 45ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஏசாயா 45:10 நம்முடைய பிள்ளைகள் எப்படி வாழ வேதம் அழகாக சொல்லியிருக்கிறார். தகப்பனை நோக்கி ஏன் தெரிவித்தாய் என்றும் தாயை நோக்கி ஏன் பெற்றாய் என்றும் சொல்லுகிறவனுக்கு ஐயோ. திரும்ப வாசிங்க. தகப்பனை நோக்கி ஏன் தெரிவித்தாய் என்றும் தாயை நோக்கி ஏன் பெற்றாய் என்றும் ஐயோ. இந்த பிள்ளைகள் தான் பேசுறாங்க. அவங்க கேட்கிற பொருள் வாங்கி கொடுக்க, ஒரு ஜீன்ஸ் வாங்கி கொடுக்க, ஒரு சுடி வாங்கி கொடுக்க, எல்லாத்தையும் கேட்கிறாங்க. உங்களுக்கு எதுக்கு பிள்ளை? யாரை கேட்க? என்ன கேட்டா பெற்றுக்கிட்ட? பிள்ளைங்க கேட்கிற கேள்வி. அம்மா கேட்கிறாங்க, நீ என்ன பெற்ற? ஒரு பொருளை வாங்கி கொடுக்குற வக்கு அவங்களுக்கு ஏன் உங்களுக்கு பிள்ளைகள்? பிள்ளைகளுக்கு உங்களுக்கு ஆபத்து என்று வேறு சொல்லுங்க. பெற்றோரை நாம் கனப்படுத்த எல்லா பிள்ளைகளையும் சரியா வாக்கு கீழ்படியும். அப்பொழுது வாழ்க்கை ஆசீர்வாதம். வேதம் அழகாக சொல்கிறது. நீதிமொழி 20:20 வாசித்து பாருங்கள். தகப்பனையும் தாயும் தூஷிக்க கூடாது. அவரை தூஷித்தால் நீரும் தாருமிலே அனைத்து போய்விடும். கர்த்தர் கொடுத்த ஆவி ஒன்றுமில்லாமல் போய்விடும். இன்றைக்கு நம் குடும்பத்தில் கொடுத்தார். கர்த்தரோடு இணைந்திருக்கிற பிள்ளைகளை நாம் வாழ வேண்டும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வீட்டில் உங்களுக்கு எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சவாலான வாழ்க்கை கிறிஸ்துவுக்கு நாம் சாட்சியாக இருக்க வேண்டும். போகிறவர்கள் பார்க்க கிறிஸ்துவ குடும்பம், இது கிறிஸ்துவாய் வாழ்கிற குடும்பம். நீங்க எப்பவுமே ஜெப துணி கேட்கும், எப்பவுமே வசனங்களை குறித்து பேசிக் கொண்டிருப்பார்கள். அந்த குடும்பத்தை பாருங்கள், எவ்வளவு சந்தோஷமா சிரித்து, எவ்வளவு மகிழ்ச்சி இருக்கிறார்கள், எவ்வளவு சமாதானமாக குடும்பம் ஒற்றுமையா இருக்கிறார்கள். மனைவி சேர்ந்து போகிறார்கள், பிள்ளைகள் குடும்பத்தை ஏற்றுக்கொண்டு எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கிறார்கள் என்று சொல்லி நாம் குறித்து மற்றவர்கள் சாட்சி கொடுக்க வேண்டும். முதலாவது குடும்பத்திலே கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தருக்கு சாட்சி போதுதான் கர்த்தர் உங்களை எவனையும் ஆசீர்வதிப்பார். இரண்டாவது வேதம் சொல்கிறது, யூதேயா முழுவதிலும் அப்படின்னு சொன்னா சபைக்குள்ள அதே மாதிரி சண்டை இல்லாம, கோபம் இல்லாம, ஒரு வருத்தம் இல்லாம, ஒருவருக்கு அன்பா இருக்க வேண்டும். ரொம்ப சந்தோஷம். 6ஆம் முடிஞ்சோட எல்லாரும் கூடி ஒண்ணா பேசுறீங்க, சந்தோஷமா இருக்கு. ஒரு சில நல்லா எல்லாம் போட்டு கொடுக்குறீங்க, ஒரு சில சாப்பாடு சமைச்சு போடுறீங்க. அதெல்லாம் சாட்சி உள்ள வாழ்க்கையை நான் நீங்க பார்க்கிறேன். அது எந்தெந்த தொடர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நம்முடைய காலத்தில் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான சாட்சி ஒருவருக்கு கூட பாருங்கள், ஒருவர் விசுவாசம், ஒருவர் விசாரிக்கிற குடும்பமா இருக்க வேண்டும். கேளுங்க, அம்மா நீங்க எப்படி இருக்கீங்க? வீட்டுல எல்லாம் நல்லா இருக்காங்களா? பிள்ளைங்க நல்லா படிக்கிறாங்களா? உங்களுக்கு எதாவது செவ குறிப்பு இருக்கா? உங்களுக்காக செவிக்க விரும்புகிறோம். அப்புறம் கர்த்தர் உங்களை என்னையும் ஆசீர்வாதமாக ஏதோ கிறிஸ்துவ குடும்பம் என்பதால வேதம் சொல்கிறது, நீங்க யூதேயா முழுவதிலும் எனக்கு சாட்சியா இருக்க வேண்டும். வேதம் அழகாக சொல்லுங்க. எல்லாரும் ஒரு ஊழியக்காரர் பிஷப்ல ஒரு சாதனை கமிட்டி வந்த வரைக்கும் என்னென்ன செய்யணும் வேற நேரமில்லை. விடுதலை வாசித்து பாருங்க. ஆக இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையில சபையில சொன்னா சொந்த குடும்பத்திற்குள்ள சாட்சியா இருக்கணும். விசாரிக்கணும், ஒரு விசாரிக்கணும். சொன்னா ஓடுக்க விசாரிக்கணும். குடும்பம் ஒதுங்கிடுவாங்க. நான் என் மனைவி என் பிள்ளை இது போதும், எனக்கு நல்லதுதான், அதான் குடும்பம். அதையும் தாண்டி குடும்பத்தை ஏற்பட அண்ணன் குடும்பத்தை விசாரிக்கணும், தம்பி குடும்பத்தை விசாரிக்க வேண்டும். ஒருவர் பாருங்க, ஒருவர் அப்பதான் அது கிறிஸ்துவ நியதியை காப்பாற்றுவதாக இருக்கும். முழுவதிலும் நாம் ஸ்டார்ட். இரண்டாவதாக சொல்கிறது, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால்
நாம் சமாரியாவிலும் சாட்சியாக இருக்க வேண்டும். சபைக்குள்ள பிரச்சனை சபைக்குள்ள ஒவ்வொருவருக்கும் சபைக்கு போங்க, அருமையான ஒரு church, ஒரு ஃபேமிலி மாதிரி இருக்கும் அப்படிம்பாங்க. அந்த சபை நம்ம சபையை இருப்பதற்காக அது இன்னும் வளர வேண்டும் என்று நான் மூன்றாவது சமாரியன் சம்பூர்ண நீங்க வசிக்கிற இடங்களில் வேறு சில இடங்களில் நீங்கள் நான் கற்றுக்கு சாட்சியாக இருக்கும். நிறைய பேர் சொல்றாங்களா, ஐயோ அந்த அம்மா வேண்டாம் வேண்டாம், ஐயோ வாயிலாடிங்க, வாயை கொடுத்தா அவ்வளவுதான் அவ்வளவுதான், இப்படி எல்லாம் சாட்சி நம்ம பேசி பாருங்களேன். வசனமா சொல்லுவாங்க, ஆறுதலா பேசுவாங்க, பாட ஜோம் பண்ணுவாங்க. அவங்க ஜோம் பண்ணா போதும், நான் எதை கேட்டாலும் அந்த அம்மா தான் போதும் அப்படி சொல்லக்கூடிய அளவில் நமக்கு தூய்மை மாற்றப்படாது. நீங்களும் நானும் வாழ்கிற சாட்சியம் இருக்கணும். உங்கள் குடும்பத்துக்கு சாட்சியம் இருக்கிறதா? நீங்கள் கற்றோடு இருந்தால் கற்றோடு நாம் கற்று இருந்தால் நாம் சாட்சி உள்ளாயிருப்போம். சாட்சி உள்ளா இருந்தால் கற்றத்துக்கு தனி கொடுக்கிறார்கள். மூன்றாவது சமாரியாவிலே நாம் கற்பதற்கு சாட்சி அளிக்க வேண்டும். எங்கேயாவது தேசத்திலே ஊழியம் செய்ய ஒரு மிஷனரி சவால் கொடுத்தார். நான் ஆப்பிரிக்காவில் ஊழியம் செய்கிறேன், ஆப்பிரிக்காவில் அநேக ஊழியர்கள் தேவைப்படுகிறார்கள், இந்த சபையிலிருந்து யார் ஊழியத்துக்கு வர வேண்டும் சொல்லும் போது பெரிய யாருமே கைவிட்டு 8 வயசு பையன் நான் போறேன் சொன்னான். நான் போகிறேன் சொல்லுகிறேன், 8 வயசு பையன் நீ என்ன பண்ண போறேன்? சரி போக ஆவலம் பண்றா தம்பி, நல்லா படி, படிச்ச பிறகு நான் மிஷனரி அனுப்பணும்னு சொன்னாங்க. படிச்சான், ஒரு மெடிக்கல் டாக்டர் ஆனா, அங்கிருந்து அவனை மிஷனரி அனுப்பி வச்சாங்க. ப்ரொஃபஸர் பண்ணி டேவிட் வில்சன் என்பது அவருடைய பெயர். அங்கே போகிறான், ஆண்டுக்காக ஊழியம் செய்கிறான். பார்த்தா ஒரு பெரிய கிறிஸ்துவ அறியாத ஒரு கூட்டம் இருக்கு. காட்டுவாசிகள் அறிவிக்கிறான். அந்த தலைவர் சொன்னாங்க, நாங்கள் கூப்பிட வேற பேசக்கூடாது, நான் கொலை செய்யணும், கொலை செய்யணும் நடத்தினார்கள். ஒரு குறிப்பிட்ட நாளில் பயந்து போனார். ஐயோ என்னை குடும்பத்தில் நிலவரந்து கொள்ள சொல்றாங்க, பயந்து ரொம்ப உயிரிழந்தால் நடித்து கொண்டிருந்தார். இந்த இரவு உன்னையும் உன்னுடைய கூட்டாளிகளை நாங்கள் கொலை செய்ய போகிறோம் என்று அவர் தோற்கடித்தார். இரவு பயனுடைய கதவெல்லாம் கூட்டி கொண்டு அமர்ந்திருந்தார். அது 8ஆகிறது, 9ஆகிறது, 10ஆகிறது, பயம் கூடிக்கொண்டே போகிறது. அது 12ஆகிறது. திடீர் வந்துருவாங்க, நடுநாள் வந்து உச்சமாக கொல்லப்படுவாங்க அப்படிங்கிற பயத்தில் இருக்கும் சொல்லி கொண்டிருக்கிறாங்க. பார்த்தால் விடியெல்லாம் நாளை வீடு. அடுத்த நாள் காலையில அவங்க எல்லாம் வராங்க. இவர் அவரை பார்த்து கேட்டாராம், நைட் வந்து எங்களை கொலை பண்ண போறேன்னு சொன்னீங்களே, ஏன் வரல அப்படின்னு கேட்டாங்க. கலந்து சொன்னானா, வந்தோம், இவரை கொலை பண்ணுறதுதான் வந்தோம், அத்தனை பேரும் வந்தோம், இவரை ஆட்களெல்லாம் கொண்டு வந்தோம். ஆனா உங்க வீட்டுல சுற்றிலும் 39 ராட்சதர்கள் நின்று கொண்டிருந்தாங்க என்ன சொன்னாங்க. 39 ராட்சதம் உயரமா நின்று 39 பேரை பார்த்த உடனே எங்களுக்கு பயம் வந்துருச்சு. நாங்க எல்லாத்தையும் ஓடிவிட்டோம். இந்த சமூக நிறைவேற பின்பற்ற தேசத்துக்கு சென்று அந்த ஆலயத்தில் போய் சாட்சி கொடுக்கிறார். லண்டனுக்கு சென்று இந்த மாதிரி சம்பவித்தது. உடனே சபை செக்ரட்டரி கேட்டாராம், இது என்றைக்கு நடந்தது? அந்த தேதியை சொல்ல முடியுமா? தேதியை சொன்ன பிறகு அவர் தைரியம் பற்றி பார்க்கிறார். அந்த நாளில் எழுதப்பட்டிருக்கிறது, இன்று இரவு தேவியின் குழுக்காகும் இந்த சபையிலே 39 பேர் ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். அந்த 39 பேர் ஜெபம் தான் 39 பெரிய தூதர்களை அனுப்ப வைத்தார். இதுதான் சமாரியாவின் சாட்சி. மக்கள் பெரிய சொன்னா இது இயேசு கிறிஸ்து உண்மையான என்பதை இப்ப நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். நான் அப்படியே ஆண்டவருக்கு கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு நமக்கு அப்படி ஒரு வாழ்க்கை கடைசி வரையிலும் நான் கற்றுக்கிட்டான். கற்றுக் எங்க வேண்டுமானாலும் துபாயில் வைத்திருக்கலாம், ஆஸ்திரேலியா வைத்திருக்கலாம், அமெரிக்காவில் வைத்திருக்கலாம், எங்க வேணா வைத்திருக்கலாம். இந்தியாவில் இருந்தால் தானே கற்றுக்க போகிறார்கள். பூமி எங்கும் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. கர்த்தருக்கு மறைவாக நாம் எதற்காக எங்கே நம்மை சாட்சியம் வைத்திருக்கிறோம் அங்கெல்லாம் கர்த்தருக்கு பிரியமாய்
நாம் யாருக்கு சாட்சியாக இருக்க போகிறோம்? இது ஒரு தீர்மானம். ஆண்டவரே, நேற்று வரைக்கும் குடும்பத்தை நான் சரியாக நடத்த முடியும். வீட்டில் குடும்பத்தை கத்தருக்கு பயப்படுற பயம் இல்லை. எல்லாவற்றும் கத்தருக்கு விரோதமாக குடித்து வெறித்து பாவம் செய்து கொண்டிருந்தேன். என் மனைவி அடித்து வேதனை கொடுக்கிறேன், அவளை அட வைத்தேன். நீங்க அப்படி அல்ல. என் மனைவி நேசிக்கிறவனா என்ன மாறும். மனைவி கீழ்ப்படியாதவனா இன்னும் கீழ்ப்படுகிறவங்க என் குழந்தைகளை பராமரிக்கிறவர்கள் பிள்ளைகள் பெற்றோருக்கு பயப்படும், பெற்றோருக்கு கத்தருக்குள் கீழ்ப்படுகிறவர்களா நிரப்பரமாய் மாற்ற மாட்டேன். சபைக்குள்ளே சங்கத்துக்குள்ளே உங்க சாட்சியாக ஒரு விஷயம், சமாஜ சாட்சியாக ஒரு விஷயம் மாட்டேன். பூமியின் கடைசி வரைக்கும் சாட்சியாக ஒரு விஷயம் மாட்டேன். Thank you, Jesus. நான் உங்கள் வீட்டாரும் என்றால் கத்தரையே சேவிப்போம் சொல்லுவோம் சுவாசிக்கிறேன். இன்னைக்கு நீங்களும் நானும் கத்தரை சேவிப்போம் சாட்சியை வாழ நீங்கள் கத்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். கத்தரை கேட்டீங்கன்னா வெளிப்படுவார். வெளிப்படும் போது நீங்கள் அவருக்கு சாட்சியை கத்தரையே சேவிப்பது ஆகாதென்று கண்டார். ஆகாதென்று கண்டார். யாரை நான் சேவிப்பாய் என்பதை இங்கே தீர்மானம் செய்வார். யாரை நீ சேவிப்பாய்? Amen. தேவனோடு நடித்திருப்போம். நாங்கள் பரிசுத்த தேவனை அறிந்திருக்கிறோம். உண்மையுள்ள தேவனை அறிந்திருக்கிறோம். பரிசுத்தரே, நாங்களோடு எப்பொழுதும் நிலைத்திருப்ப என் தேவனை எங்களுக்கு கிருபையை அருள் செய்யுங்கப்பா. உடைய நிலைத்திருக்க மாட்டோம். உடைய நாமத்துக்கு மகிமையுள்ளதான தேவ பிள்ளைகளாய் நாங்கள் வாழ எங்களுக்கு கிருபையை தாரும். நான் கேட்ட தேவ வார்த்தைகள் அதிலே நாங்கள் உலகத்துக்கு சாட்சியாய், குடும்பத்துக்கு சாட்சியாய், அதிலே சபைக்கு சாட்சியாய் நாங்கள் வாழ உதவி செய்ய மாட்டோம். இந்த கிருபைகளால் எங்களை நிரப்பும். அந்த தேவ கிருபைகளால் எங்களை நிரப்பும். கர்த்தருடைய வார்த்தையை அழித்து தாசரை கர்த்தரை ஆசீர்வதி. அநேகருக்கு அதே தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்தளிக்கும்படியாக தேவனுடைய வல்லமை நிரப்பப்பா. கர்த்தர் குடும்பத்தை ஆசீர்வதி, அனைவரையும் ஆசீர்வதிப்பார். எல்லா துதிக்கலாம் ஐயாவுக்கு செலுத்துகிறேன் இயேசு நாமத்தில். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய